இன்றைக்கி நம்ம கிளாஸோட 5th கிளாஸ் ஆல்ரெடி வவல்ஸ் பார்த்துட்டோம். அதிலே வந்து கொஞ்சம் வேர்ட்ஸும் பார்த்துட்டோம். நம்ம வந்து இங்கிலீஷில் பிட்மேன் ஆத்தரை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து பேஜ் நம்பர் 10 and 11 இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி 2 லைன்ஸ் பார்த்துட்டோம். பாக்கி இருக்கிற 2 லைன்ஸ் எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் வவல்ஸ் சாப்டர் புரியும். பால், PL, பா, ஏயு இருக்கிறதுனால டேஷ் வவல் யூஸ் பண்ணணும். ஸ்பெல்லிங்கில் ஓ இருக்கிறதுனால டேஷ் வவல் யூஸ் பண்ணணும். ஆவான்னு பார்க்கணும். ஓகேங்களா, பாலி, ஆ தான் வருது, அதனால் லைட் டேஷு. பாலி லைட் டேஷு, லைட் டாட். இதில் ஈ இருக்குது, இதில் ஆ இருக்குது. கோல், ஓ, இதில் ஓவன்னா இருக்குது, ஸ்பெல்லிங்கில் ஓ இருக்குது. கல், இது ஓனா சவுண்ட்லேயே வரும், ஆனா சவுண்ட்லேயே வரும். பட் ஸ்பெல்லிங்கில் எப்போவுமே யூ தான் இருக்கும். யூ இருந்தாங்களே நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு லைட் டேஷை செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணிடலாம். நம்மளோட வவல் செகண்ட் பிளேஸில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டோக்கும் செகண்ட் பிளேஸில் தான் இருக்கும். அதனால தான் ஆன் த லைனில் இருக்குது. நம்ம வவல் செகண்ட் பிளேஸ் இருந்தால் நம்ம ஸ்டோக்கும் செகண்ட் பிளேஸில் இருக்கும். நம்மளோட வவல் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தால் நம்ம ஸ்டோக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். அபோவ் த லைனுன்றது ஃபஸ்ட் பிளேஸு. ஒரு லெட்டரில் இப்போ இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டில் எத்தனை வவல் இருக்குது? 2 வவல் இருக்குது. 2 வவல் 3 வவல் எது இருந்தாலுமே அதோட ஃபஸ்ட் வவலை வச்சு தான் நம்ம இதோட பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் வவல் ஃபஸ்ட் பிளேஸ் வவல், அதனால் அபோவ் த லைன். பீல், ஈஎன்னா. ஓகேங்களா, அதனால் டிக் டாட் யூஸ் பண்ணுறோம். பில், ஈனா, லைட் டாட் யூஸ் பண்ணுறோம். ஃபேடு, FD, ஃபேடு, ஏன்னா செகண்ட் பிளேஸில் டிக் டாட்டு. செகண்ட் பிளேஸுன்றதுனால ஆன் த லைன், நம்மளோட ஸ்டோக்கும் ஆன் த லைனில் இருக்கணும், நம்மளோட வவலும் ஆன் த லைனில் இருக்கணும் செகண்ட் பிளேஸில். ஃபெட்டு, ஏனா லைட்டாக சொல்கிறதுனால லைட் டாட் வைக்கிறோம், டிக்காக சொல்கிறதுனால டிக் டாட் வைக்கிறோம். ஏஎன்னால் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கில் ஏ இருக்கும், தமிழ் ஸ்பெல்லிங்கில் ஈ தான், இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கில் ஈ தான் இருக்கும், ஆனால் ஏனா சவுண்டில் வரும். லைட்டாக வந்துச்சுன்னா லைட் டாட்டு, டிக்காக வந்துச்சுன்னா டிக்கு. ரெய்டு, ஏன்னா ரெட்டு, ஏன்னா. நீங்கள் வந்து சைட் பை சைடு இங்கிலீஷ் லெட்டர்லேயும் பார்த்துக்கணும். பட் இங்கிலீஷ் லெட்டர் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் சவுண்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டலாம். அந்த சவுண்டை தமிழில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். டோம், ஓவன்னா செகண்ட் பிளேஸு. டம், லைட் டேஷ். ஓகேங்களா, இந்த பீன்றது சைலண்ட்டு, டம்மு தான் வரும். லைட் டேஷ் யூ இருக்கிறதுனால லைட் டேஷ் செகண்ட் பிளேஸு. ஓகே, இப்போ ஆல்ரெடி வவல்ஸ் பார்த்துருவோம். இந்த வவல்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குன்னு முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஒன்று ப்ரிசைடிங் வவல், இன்னொன்று ஃபாலோவிங் வவல். ப்ரிசைடிங் வவல்ன்றது ஸ்டோக்குக்கு முன்னாடி போடுறது. போன கிளாஸில் நடத்திருப்போம். ஸ்டோக்குக்கு முன்னாடி போட்டால் ப்ரிசைடிங், ஸ்டோக்கை ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா ஃபாலோவிங். ப்ரிசைடிங்னா முன்னாடி, ஃபாலோவிங்னா பின்னாடி. எல்லா ஸ்டோக்குகளுமே அதேமாதிரி 3 பிளேசஸ் இருக்குது, ப்ரிசைடிங் வவல், ஃபாலோவிங் வவல்னு. ஓகே, இப்போ ஏழில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டோக் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டோக்கு எல், அந்த எல்லை போட்டுக்கிறோம். அடுத்தது சவுண்டில் என்ன வவல் இருக்குன்னு பார்க்கணும். எல்லுக்கு முன்னாடி இருக்குது, அப்போ ப்ரிசைடிங் வவல். இது ப்ரிசைடிங்னா முன்னாடி. ஏல், இது ஃபார் ப்ரிசைடிங், பி ஃபார் ப்ரிசைடிங். இத்து, ஆறுக்கு முன்னாடி இருக்குது, அப்போனா ஆறுக்கு முன்னாடி நம்ம வைக்கிறோம். இது பேர் ப்ரிசைடிங். இத்து, இது எப்படி படிக்கணும்னா இத்து, எர்த்து. ஏப், ப்ரிசைடிங், ஏப்பு. அதனால் டிக் டாட்டு. லைட்டாக சொன்னோன்னா லைட் டாட்டு, டிக்காக சொன்னால் டிக் டாட்டு. ஏஜ், இதில் ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜி யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, தப்பு. ஏன்னா ஏஜ் நம்ம சவுண்டு படி என்ன சவுண்டில் வெளில வருது? ஜே சவுண்டில் வெளில வருது. அப்போனா நம்ம ஜே யூஸ் பண்ணணும். ஏஜ், இது ஒரு ப்ரிசைடிங் வவல். ஓகேங்களா, ப்ரிசைடிங். ஏஜ். ஈட்டு, டீக்கு முன்னாடி ஈ இருக்குது, ஈட்டு, ஈஎன்னா. அதனால் டிக் டாட் யூஸ் பண்ணுறோம். ஈட்டு. இது வரைக்கும் பார்த்தது ப்ரிசைடிங் வவல். இப்போ பார்க்க போகிறது ஃபாலோவிங் வவல். ஃபாலோவிங்னா பின்னாடி வரும். இது முன்னாடி வரும், இது பின்னாடி வரும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ரிசைடிங்கு ஃபாலோவிங் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடி இருக்கா, அப்போ ப்ரிசைடிங். இதுக்கு பின்னாடி இருக்கா, இது ஃபாலோவிங். ஒரு ஸ்ட்ரோக்கை ஃபாலோ பண்ணி ஒரு வவல் வரும், அது ஃபாலோவிங். ஒரு ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி ப்ரிசிடாக ஒரு வவல் வந்துச்சுன்னா அது ப்ரிசிடிங். ரே, ஸ்ட்ரோக்கை ஃபாலோ பண்ணி ஒரு ஏ வவல் வருது,
ரே ஏஎன்னா, லேக்கும் ஏஎன்னா தான். பே ஏ. ஜே ஜே யூஸ் பண்ணுறோம், ஜே. ஷூ ஊ. எல்லாமே ஃபாலோ பண்ணுது. ஜேவை ஃபாலோ பண்ணி ஒரு ஏ வருது, பியை ஃபாலோ பண்ணி ஒரு ஏ வருது, அதனால் இது ஃபாலோவிங் வேர்ட் ஷூ. இஷ்ஷு ப்ளஸ் ஊ ஷூ. ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்துருவோம். ப்ரிசைடிங் வவல், ஃபாலோவிங் வவல். உங்களோட பேஜ் நம்ம பிட்மேன் ஷார்ட் அண்ட் புக் பேஜ் நம்பர் யாராவது புக்கு வச்சுருந்தா புக்கு வாங்கிடுங்கப்பா. புக்கு இருக்கிறது தான் ஈஸி, என்ன தான் நம்ம நோட்ஸ் பார்த்து படித்தாலுமே. பேஜ் நம்பர் 11 இருக்கும். ஓகேங்களா, அந்த 11 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அபோவ் த ஹரிசாண்டல் ஒன் பிலோ த ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், வவ்வலும் அதோட பிளேஸும் எப்போவுமே பேரலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுவே இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த ரூலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏக்குன்றது செகண்ட் பிளேஸு. ஓகே, ஏக்குன்றது ப்ரிசைடிங் வவல் செகண்ட் பிளேஸில் இருக்குது. நம்மளோட வவ்வலும் செகண்ட் பிளேஸில் இருக்குது, ஸ்ட்ரோக்கும் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, இது கரெக்டு. இப்போ ஈக்குன்றது ஒரு தேர்ட் பிளேஸ் வவல். ஆனால் நம்ம இப்போ இதை ஆன் த லைனில் தான் போடணும். செகண்ட் பிளேஸில் போட்டுக்கிட்டு தேர்ட் பிளேஸில் வவல் வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். ஏன் இது ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்னா, இப்படி த்ரூ பண்ணி காட்டல பாருங்கள். இப்போ இது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னால் இப்போ த்ரூ த லைனில் போடணும். இப்படி போட்டோன்னா, ஈக்குன்றதை இப்படி போட்டோன்னா, இது அடுத்த லைனோட ஃபஸ்ட் பிளேஸா இல்லை இந்த லைனோட தேர்ட் பிளேஸான்னு கன்ஃபியூஷன் வரும். இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கோ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆன் த லைன்லேயே போட்டுக்கிட்டு வவ்வலை மட்டும் தேர்ட் பிளேஸில் காட்டிக்கலாம். இது தப்பு கிடையாது அப்படின்றது தான்ப்பா இந்த ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ கே அப்படின்றது கே செகண்ட் பிளேஸ், வவ்வலும் செகண்ட் பிளேஸில் இருக்குது, ஸ்ட்ரோக்கும் செகண்ட் பிளேஸில் இருக்குது. கரெக்ட். இப்போ கீன்றது இப்படி போடணும். இப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, எப்போவுமே பேரலாக தானே இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ வந்து செகண்ட் பிளேஸில் வந்து தேர்ட் பிளேஸ் ஸ்ட்ரோக்காக செகண்ட் பிளேஸில் போடுறோமே அப்படின்றது இது கரெக்டு தான். ஏன் இது கரெக்டுனா, ஏன்னா இது இப்போ அடுத்த லைனாக இருந்துச்சுன்னா அடுத்த லைனில் தான் த்ரூ பண்ணணும். நம்ம தேர்ட் பிளேஸ்னால் இங்கே த்ரூ பண்ணுவோம். த்ரூ பண்ணால் அடுத்த லைனோட ஃபஸ்ட் பிளேஸாக அதுக்கு முன்னாடி இருக்கிற லைனோட தேர்ட் பிளேஸாக நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சில ஸ்ட்ரோக்கு இப்படி ஹரிசாண்டலாகவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஸ்ட்ரோக்கை நம்ம தேர்ட் பிளேஸ்லே போடாமல் செகண்ட் பிளேஸில் போட்டுக்கிட்டு வவ்வலை மட்டும் தேர்ட் பிளேஸில் காட்டிக்கலாம். அது கரெக்ட். ஓகேங்களா, நோ, இதை ஓரளவு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. பின்னாடி நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ தேர்ட் பிளேஸ் ஸ்ட்ரோக் வந்து ஒன்று ஹரிசாண்டலாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை செகண்ட் பிளேஸ்லேயே போட்டுக்கிட்டு வவ்வல் மட்டும் காட்டிக்கலாம் தேர்ட் பிளேஸில். அது தப்பு கிடையாதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரிசைடிங் வவ்வல், இது நம்ம புக்குக்கு பின்னாடி 11th பேஜில் இருக்கும். ஓகேங்களா, எப்புன்றது டார்க்கு. எப்பு ஏ சவுண்டில் வருது. எப்பு. எய்டு ஏனா சவுண்டில் வருது. எச் லைட்டு. எஜ்ஜு ஸ்பெல்லிங்லலாம் ஜி இருந்தாலுமே நம்ம ஜே சவுண்டில் தான் யூஸ் பண்ணுறோம். எஜ்ஜு. ஏ வவ்வல் டாட். இது ஏனா லைட் டாட். லைட்டாக வந்துச்சுன்னா லைட்டு, டிக்காக வந்துச்சுன்னா டிக்கு. ஆஃப் சவுண்டு. சவுண்டில் ஸ்பெல்லிங்கில் ஓ இருந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு டேஷ் யூஸ் பண்ணிடலாம்ப்பா. பட் அந்த ஓவில் சவுண்டில் வருதா, ஓ சவுண்டில் வருதா, ஊ சவுண்டில் வருதா மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சவுண்ட்னா ஃபஸ்ட் பிளேஸு, ஓ சவுண்ட்னா செகண்ட் பிளேஸு, ஊ சவுண்ட்னா தேர்ட் பிளேஸ். இப்போ வந்து சவுண்டில் வந்துருக்கு, அதனால் ஃபஸ்ட் பிளேஸ். நம்மளோட வவல் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ரோக்கும் அபோவ் த லைனில் இருக்கும், ஃபஸ்ட் பிளேஸ் ஸ்ட்ரோக்கு. ஓத் ஓ. இப்போ இதுலேயும் ஸ்பெல்லிங்கில் ஓதான் இருக்குது, இதுலேயும் ஸ்பெல்லிங்கில் ஓதா. இது சவுண்டில் வந்திருக்கிறதுனால நம்ம அபோவ் த லைனில் போடுறோம். இது ஓ சவுண்டில் வந்திருக்கிறதுனால ஆன் த லைனில் போடுறோம், செகண்ட் பிளேஸ். எக்கு. ஜி யூஸ் பண்ணுறோம். ஏனா சவுண்டில் ஜி யூஸ் பண்ணுறோம். எய்ம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு போட்டுடணும், அதுக்கப்புறம் தான் வவல் வைக்கணும். ப்ரிசைடிங்கில் இருந்தாலும் சரி, ஃபாலோவிங்கில் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். எய்ம். இன் தேர்ட் பிளேஸு டாட். இன். ஓவன்னா டவுன்வர்ட் ஓர். ஓகேங்களா, இது வரைக்கும் போட்டது ப்ரிசைடிங்கில் வவல் இருந்தாலும் ஃபாலோவிங்கில் வவல் இருந்தாலும் ஃபஸ்ட்டுன்னு ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரோக் என்ன, அந்த ஸ்ட்ரோக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வவல் வைக்கணும். ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லோ. எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ஓ வருது. லோ. எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ஓ வருது. லோ.
ரோ ஆரை ஃபாலோ பண்ணி ஒரு ஓ வருது ரோ ஓவன்னா ரோ ஊ ஊ டபிள்யூ ஊவன்னா தேர்ட் பிளேஸ் வந்தால் த்ரூ ஈ டபிள்யூ அப்படியே ஆப்போசிட்டில் போட்டால் ஒய்இ அது அப்படியே தேர்ட் பிளேஸில் வச்சிங்கன்னா ஈ போ பி ஒரு ஓ போ டே டி ஒரு ஏ அண்ணா டே ஓ இருந்தாலே நம்ம டேஷ் தான் யூஸ் பண்ணணும் ஓ வரதுனால டிக் யூஸ் பண்ணுறோம் ஓ வந்துச்சுன்னா லைட் யூஸ் பண்ணுவோம் ஃபோ ஓ டே ஏ டிஹெச்சி ஏ டே கே ஏனா இது எல்லாமே ஃபாலோ பண்ணி வர்றதுனால ஃபாலோயிங் வெர்பல் கே ஏ லைட்டாக வந்துச்சுன்னா லைட்டு டிக்காக வந்துச்சுன்னா டிக் டாட் மோ ஓ வந்திருக்கு அப்போ டேஷு ஓ வந்து ஓனா சவுண்டில் வந்திருக்கு அதனால செகண்ட் பிளேஸில் போடுறோம் ஆனா சவுண்டில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருப்போம் நீல வந்து கே சைலண்ட்டு நீ ஓகேங்களா இதுவும் இப்போ தேர்ட் பிளேஸ் தான் நம்ம தேர்ட் பிளேஸில் போடாமல் செகண்ட் பிளேஸ்லேயே போட்டுக்கிட்டு வவ்வலை மட்டும் தேர்ட் பிளேஸில் காட்டிக்கிறோம் இது தப்பு கிடையாதுப்பா இந்த சாப்டர் உங்களுக்கு புரியணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வவ்வல் சாப்டர் வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் புரியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க தேங்க்யூ